ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விதவிதமாக கார சட்னி ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு டிப்ஸுங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். பேனில் 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 4, பச்சை மிளகா ஒரு 4 கிள்ளி போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா அது எண்ணெயில் இறங்கும். பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 10, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். 2 தக்காளி, ஜீரகம் 1 ஸ்பூன், வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன். நான் டிப்ஸு சொன்னேன்ல, அந்த வேர்க்கடலை தான். கார சட்னியில் வேர்க்கடலை போட்டு வதக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அரை வச்சு மசாலா அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் ஒரு அளவுக்கு அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கார சட்னிக்கு நீங்கள் என்ன தாளிப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் இஷ்டங்க. ரொம்ப மசாலா சேர்க்காமல் சிம்பிளாக பெஸ்ட்டாக காட்டியிருக்கேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு புளி பிடிக்கும்னா கொஞ்சமாக வச்சு அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். தோசைக்கு இட்லிக்கு சூப்பரான காம்பினேஷன். ஈஸியாக பெஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு நம்புகிறேன். அடுத்த புது ரெசிபியோடு பார்க்கலாம்.